நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வராகி. பொதுவாக இன்றைய கால சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. ஒரு ராசிக்கும் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் அது சனி பகவானுடைய தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 12 ராசியில் 6 ராசிக்கு சனியுடைய பார்வையோ அல்லது சனியுடைய செயல்பாடோ இருக்கும். உதாரணமாக 7.5 சனினா 3 ராசிகள், யார் கும்பம், மீனம், மேஷம், 3 பேர் 7.5 சனி. அதே போல் சிம்மம், கன்னி, தனுசு இவங்க 3 பேருக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன ஆகிடுதுங்க, 6 ராசி வந்துடுறாங்க. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு என்னது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ 7 ராசி ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வையால் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகள் தான் அதுவும் ராகு கேது பிரச்சனையாக இருக்கும். அந்த ராசியில் ராகு இருக்கிறது மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கான வழி என்ன? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் எங்கு கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? நிறைய இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக வருமான பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்காரர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டார், வீட்டுக்காரர் மதிக்க மாட்டார். இல்லைன்னா கேட்டிங்கனாக்கா மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும், ஒரு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, யார் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அவப்பெயரும் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடங்களில் அது ஆண்களுக்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் அது பெண்களுக்கானதாக இருக்கும். மனைவி மதிக்காமல் இருப்பாங்க. மனைவி எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கணவன் அம்மாவோட சேர்ந்துட்டு மனைவியை டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை இருக்கும்போது இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கஷ்டப்படக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் ஒருத்தர் அதாவது பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், மெயினாக அடங்க மாட்டுறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, படிப்பு சரியாக படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்கிறது. அதே போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்காக கொஞ்சம் தள்ளி விலகி போயிடுறது, கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கல்வி, பொறுப்பு இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறனால வேறு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை இவங்களேவும் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று தரது. அப்போது இதெல்லாம் பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு செப்பரேட்டாக குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தையும் இலவசமாக சொல்ல போகிறோம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க இலவசம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசி சார், கேட்கவே வேணாம். உங்களுக்கு இப்போது 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இப்போ நம்ம வருமானத்தை பற்றியோ வேலையை பற்றியோ பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
வேலைக்கு போய்ட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை. அது டிஸ்டர்ப் ஆகும்போது, அது குறையும் பட்சத்தில் அல்ல அங்கே ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னாலே வீட்டில் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இப்போது நிறைய குடும்ப பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனாக்கா இப்போ நான் ஓப்பனிங்கில் நிறைய சொல்லிட்டேன். கணவன் மனைவி பிரச்சனை சொல்லிட்டேன், மாமனார் மாமியார் பிரச்சனைகள் சொல்லிட்டேன். அதே போல் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, அம்மா பொண்ணுக்கு அம்மாவோ இல்லை பிள்ளைக்கு அம்மாவோ அதை ஒரு டாமினேட் எடுத்து செய்து பசங்களை சேர விடாமல் பண்ணுறது, இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. மெயினாக கணவர் வெளியூரில் இருப்பாங்க, இல்லை வெளிநாடுகளில் இருப்பாங்க, இவங்க எங்கேருந்து குடும்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ வருவாங்க சார் அப்படின்ற கவலை இருக்கும். இல்லைனா வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஆணுக்கு எப்போ நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இதுக்கு நடுவில் இங்கு நடக்கக்கூடிய கணவன் மனைவி இடையே வரக்கூடிய நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வீண்பழி அவமானங்கள், இது கண்டிப்பாக மேஷராசிக்கு மெயினாக பெண்களுக்கு இருக்கும், செகண்டாக ஆண்களுக்கு இருக்கும் வீண்பழி அவமானங்கிறது. காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. ராகு 3வது பார்வையாக பார்க்குறாரு. அதே போல் 7.5 சனி பிரச்சனையும் இருக்குது. இது போக பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. மேஷராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் பசங்களுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அது ஒரு பெரிய ஆப்ரேஷனோ 60 நாள் 70 நாள் 30 நாள் அப்படிலாம் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரியான உடல்நிலை பிரச்சனைகள், இது சம்பந்தமான மனசில் கவலை, மனசில் பயம், இப்போ இதெல்லாம் 7.5 சனியுடைய பிரச்சனை. இதெல்லாம் கர்மா, இதெல்லாம் பாபதோஷம், சனியுடைய தோஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சனி தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருந்தால் தான் இப்படி அது குடும்பத்தை அதை ஆட்டி படைக்கும். அப்போ இந்த சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கோ. ரெண்டாவது, ஆனால் ஒரு காமனாக நாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு சனிக்கிழமையில் காலம்புற எண்ணெய் தேய்ச்சி, அதாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு மணி நேரம் நல்லெண்ணெய் உடம்புல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளித்து, அன்றைக்கி வீட்டில் நீங்கள் கோவிலுக்கு போனால், சிவன் கோவிலுக்கு போனால் நல்லது, சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தயிர் சாதம் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். அது குடும்ப பிரச்சனைக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் நான் வெளியூர்களில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன், என்னால் பண்ண முடியாதுன்னா அதே தான், சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வீட்டிலே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி அதை வீட்டுக்கு, நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இருந்தால் கூட சரி தான், கீழே கொண்டு போய் வச்சுட்டு தெருவில் கொண்டு போய் வச்சு கூட ஒரு 10 பேருக்கு தயிர் சாதத்தை கொடுத்துட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த சனி பிரீத்தியாக இருக்கும். இது ஜென்ரலாக. இது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் உடனே என் பிரச்சனை தீரணும்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான், அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான், அது இந்த ஆலயம் போகணும், அதை கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால் அது சிறப்பானதாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் பொருந்தும்? பசங்களை பற்றிய கவலைகள், பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதே போல் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை ஆரோக்கியம், குடும்பத்தில் வறுமையாக இருக்கிறது, வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்கிறது, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தகராறுகள், மெயினாக சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய எதிரிகளுடைய திருஷ்டிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். அப்புறம் அதே போல் பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, காதலிக்கிறது, உரிய நேரத்தில் நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன், எனக்கு இந்த பையன் வேணாம், நான் அதுதான் பண்ணிப்பேன் அப்படின்னு பசங்க அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் கட்டி காப்பாற்றி கொண்டு வரணுங்கிறது. அல்லது வெளி உலக தொடர்பு, வேலை செய்கிற இடத்துல நம்ம எங்கேயாவது பழகியிருப்போம், அதில் நமக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டு இருக்கும், அப்போ அதெல்லாம் சேர்த்து வைக்கணும், திரும்பவும் நம்ம அவங்களோட சேரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம மேஷராசிக்கு இருந்து வருகிறது. அப்போ இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். ஆனால்
நான் சொன்ன காமனான பரிகாரங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்து சிவபெருமானுக்கு ஒரு பாலாபிஷேகம் செய்து தயிர் சாதம் விநியோகம் செய்வது சிறப்பு, நல்ல பரிகாரமாக இருக்கும். ஆனால் நம்ம அதில் முழுமையாக ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னது ஓரலாக சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுதுங்க சாமி, அப்போ நான் என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னுடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், எனக்கு அந்த டோட்டலாகவே நான் இதில் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அது நிச்சயமாக நம்ம அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் அதுக்காக காத்திருக்கிறோம், நல்ல அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மேஷ ராசி அன்பர்களே, பிரச்சனை தீர சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும்.